இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்கள் மௌன சக்தி எத்தகையது என்று தெரியுமா? இந்த 5 தத்துவங்கள் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சக்தி இதுவாகும். இந்த சக்தியின் மூலம் மட்டுமே உலகம் முழுவதையும் வெல்ல முடியும். அப்படியென்றால் உங்களில் அமைதியின் தரத்தில் எத்தனை சதவீதம் முன்னேற்றம் இருக்கின்றது என்பதை இப்போது நீங்களே சோதித்து பாருங்கள். அமைதி நிலையில் இருக்கும் ஆத்மா, உடல், மனம், செல்வம், மக்கள் என எந்த விதமான இடையூறுகளாலும் அமைதி நிலையிலிருந்து நகராது. புரிகிறதா குழந்தைகளே? அமைதி நிலையில் இருக்கும் ஆத்மா, உடல், மனம், செல்வம், மக்கள் என எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அதிலிருந்து தன்னுடைய அமைதி நிலையை நகர்த்தாது. எப்பொழுதும் அமைதி சுரூபத்திலேயே இருக்கும். வெளிப்புற இயக்கங்கள் அவர்களை அசைக்க முடியாது. அவர் எப்போதும் நிலையானவராகவும் அசையாதவராகவும் இருப்பார். அதனால் குழந்தைகளே, நன்றாக உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் அமைதி சுரூபமாக இருக்கின்றீர்களா? இப்போது இந்த தரத்தை உங்கள் தினசரி வழக்கத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அதிகரிக்கவும். உங்களை மீண்டும் மீண்டும் சோதித்து உங்கள் அசல் குணங்களை பின்பற்றி உங்கள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய உண்மையான சுரூபம் அமைதி, உண்மையான குணங்கள், இவற்றில் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும். அந்த ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். சில காரணங்களால், அதாவது உங்கள் சொந்த இயல்பு மற்றும் காலசாரத்தின் காரணமாக நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் மனமுடைந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் உண்மையான குணங்களை விரைவாக ஏற்றுக்கொண்டு உங்கள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு நீங்களே பேசிக்கொண்டே இருங்கள். அதாவது உங்களை வெளிப்புற இடையூறுகளில் இருந்து விலக்கிக் கொண்டே இருங்கள். வெளிப்புறத்திலிருந்து உங்களுக்கு பல இடையூறுகள், தடைகள் வரலாம். ஆனால் நீங்கள் அமைதி சுரூபத்தில் இருந்து வெளிப்புற இடையூறுகளால் தாக்கப்படாது அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இப்போது நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள். இப்போது காலத்துக்கு ஏற்றவாறு சரியான நிலையில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். அதாவது இது இப்போதைய காலத்தின் தேவையாகும். எனவே நானே என் புத்திசாலித்தனத்தை வேறு எங்கும் பயன்படுத்த வேண்டும். இப்போது எப்படியும் தந்தையிடமிருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் உள்ளது. 100% உறுதியுடன் முன்னேறி செல்லுங்கள். தந்தையின் கரத்தை பற்றி கொண்டே முன்னேறி செல்லுங்கள். இப்போது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே அனைவருக்கும் அமைதியின் சக்தியை கொடுத்து அமைதியாக இருக்க வேண்டும். மேலும் இந்த வேலையை ஓர் ஆத்மாவில் இருக்க முயற்சி செய்யும். ஆத்மாவால் செய்ய முடியும். இனிமேல் 100% அமைதி நிலவுகின்றது. பின்னர் விரைவில் உங்களிடமிருந்து அமைதியின் அதிர்வுகள் முழு வேகத்தில் முழு உலகத்திற்கும் பரவும். இது தொலைதூர ஆத்மாக்களால் உணரப்படும். எனவே உள்முகம் தேவை. உள்முகமாக உங்களை
ஆழமாக சோதித்து பாருங்கள். உங்களுடைய ஆழ்ந்த அமைதியை உணருங்கள். அமைதி என்பது அனைத்து சக்திகளுக்கும் தாய். இந்த சக்தியால் நாம் வெற்றியின் சொரூபமாக மாற முடியும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.